இப்போ இன்னைக்கு வந்து ஜனநாயகம் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக வந்து நிறைய டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். படிச்சு சொன்னார் நக்கீரன் கோபாலன், இது சினிமா ஷூட்டிங் தான் நிரூபிச்சிட்டாங்க. டிகோட் வந்திருக்கு. அதாவது பிரச்சார வாகனத்தில் விஜய் இருக்க மாதிரி இதை ஓப்பனாக அடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இல்லை அது ஒரிஜினல் வீடியோ இல்லை, சிஜி வீடியோ தானே போட்டிருக்காங்க. அப்போனா இது சினிமாவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கணும். அதை தவிர்த்துட்டு அரசியலுக்கு நான் வந்துட்டேன், ஒரு அண்ணன் வந்துட்டாருன்ற மாதிரியான தோற்றத்தில் தான் இந்த பாட்டு. கரூரில் அந்த பஸ்ஸு வாகனத்தை கிராஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த சீனில் வச்சுருக்கீங்க, மக்களையும் கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த சீனை நீங்கள் ஒரிஜினலாகவே படத்தில் வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் மறுப்பும் தெரிவிக்கலை. அத்தனை பேருடைய உயிரை படமாக காட்சியாக்க ஆக்கி நீங்கள் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை அது சிஜி வந்து நம்மளே உருவாக்கிடலாம். அது ஃபோட்டோ எடுத்ததுக்கும் வீடியோ எடுத்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தமிழ்நாடு வறண்ட பூமியே மாதிரி அந்த பாட்டில் ஒரு காட்சி வருது. சுற்றி கேரளாவெல்லாம் பச்சை பசேலும் ஓரளவுக்கு இருக்க மாதிரியும், மற்ற ஸ்டேட்டெல்லாம் காட்டாத மாதிரி மேகங்கள் மறைக்கிற மாதிரியும், தமிழ்நாடு மட்டும் பாலைவனமாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலோட வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வறுமையை ஒழிக்கிறோம் அப்படின்ற வாக்குறுதிகள் இருக்கும். அப்போனா வறுமையாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீ இந்த பாலைவனத்தை காட்டுறனா நீ என்ன திமிரு பிடிச்ச ஆளாக இருப்ப? நீ பெரியாரிசம் பேசுகிற, அம்பேத்கரிசம் பேசுகிற அப்படின்னா அவங்க சொன்ன தியரி படி நீ ஒருவனுக்கு மட்டுமே உங்க பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது வீக்கம் தானே. அதை நீ அப்பவே பிரித்து கொடுத்துருக்கணும்ல. இந்த வறண்ட பூமியை சுரண்டது நீ தானே, முதல் நீ ஒரு ஆள் தானே. அதை ஒத்துக்கொள்ள நீ என்னமோ கலர் கோழி குஞ்சு மாதிரி இந்த உள்ளக்கு பறந்து வர மாதிரி இதெல்லாத்தையும் நீ தான் மாற்ற போறேன்னா. ஆகாயம் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. விஜயோட அரசியல் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக கவனிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது இன்றைக்கி வந்து ஜனநாயகம் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக வந்து நிறைய டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இதில் நீங்கள் கவனித்த விஷயங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? படிச்சு சொன்னார் நக்கீரன் கோபால் அவர்கள், இது சினிமா ஷூட்டிங் தான் நிரூபிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க? டிகோட் வந்திருக்கு. அதாவது பிரச்சார வாகனத்தில் விஜய் இருக்க மாதிரி இதை ஓப்பனாக அடித்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கிராஃபிக்ஸில் சிஜி பண்ணி ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி பண்ணி அவர் நடித்த படத்தெல்லாம் போட்டு ஒரு கேரவன் அந்த மேலே நிற்கிற சுற்றி ஆளுங்க இருக்க மாதிரி அப்படியே இதை காமிச்சிருக்காரு. இது சினிமா பாட்டாவே நம்ம போயிருந்தாருன்னா இது நம்ம விமர்சனம் வைக்க வேண்டியதில்லை, இது கமர்ஷியல் பாட்டு அப்படின்னு போயிருக்கலாம். இந்த இடத்துல அரசியலை கொண்டு வரும்போது நம்ம விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இல்லை அது ஒரிஜினல் வீடியோ இல்லை, சிஜி வீடியோ தானே போட்டிருக்காங்க. அதை எப்படி இதில் அது சிஜி வீடியோ தான். ஆனால் இதில் 41 பேர் இறந்த விஷயத்தன்னும் போது இதில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியிருக்குல்ல. இதில் நீ ஒரு டெஃபமேஷனில் கூட போகலை, இதில் மறுப்பு செய்தி கூட வெளியிடலை, இது சினிமா ஷூட்டிங் இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை. அப்போனா இது சினிமாவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கணும். அதை தவிர்த்துட்டு அதில் இருக்கிற அரசியலுக்கு நான் வந்துட்டேன், ஒரு அண்ணன் வந்துட்டாருன்ற மாதிரியான தோற்றத்தில் இந்த பாட்டு. கரூரில் அந்த பஸ்ஸு வாகனத்தை கிராஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த சீனில் வச்சுருக்கீங்க, மக்களையும் கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த சீனை நீங்கள் ஒரிஜினலாகவே படத்தில் வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் மறுப்பும் தெரிவிக்கலை. மாறாக அந்த சீனை அப்படியே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது? அத்தனை பேருடைய உயிரை படமாக காட்சியாக்க ஆக்கி நீங்கள் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு மனசாட்சி உறுத்தலுக்காவது, அது உண்மையாகவே இருந்துட்டு போனால் கூட அது மனசாட்சி உறுத்தலுக்காவது அது எடுத்துருக்கணும்ல, அந்த சீன் எடுத்துருக்கணும்ல. வேணாம், இது இருக்கக்கூடாது, நம்ம மேலே நெகட்டிவ் வந்துருச்சு, நான் அப்படி தான் வைப்பேன் திமிரு, எனக்கு இதை வச்சு இதை காட்சியாக்கணும், இதை வந்து காட்சியாக்கி நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இதை நான் வந்து என்னோடய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கணும், என்னோட வளர்ச்சியை பயன்படுத்திக்கணும், எனக்காக இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற காட்டுற அந்த திமிரு தானே இது எல்லாமே. அதனால தானே நீ நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தொடரா பார்க்கலான்னு ஒருமையில் பேசுகிற. உன்னை பற்றின ஒரு விஷயம் வெளியில் வந்ததுனால தான் ஒருமையில் பேசுகிற. ரெண்டாவது, தமிழ்நாடு வறண்ட பூமியே இருக்க மாதிரி அந்த பாட்டில் ஒரு காட்சி வருது. சுற்றி கேரளாவெல்லாம் பச்சை பசேலும் ஓரளவுக்கு இருக்க மாதிரியும், மற்ற ஸ்டேட்டெல்லாம் காட்டாத மாதிரி மேகங்கள் மறைக்கிற மாதிரியும், தமிழ்நாடு மட்டும் பாலைவனமாக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வருது. இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அதில் நீங்கள் தமிழ்நாட்டில் அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலோட வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வறுமையை ஒழிக்கிறோம் அப்படின்ற வாக்குறுதிகள் இருக்கும். அப்போனா வறுமையாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது அரசியல் கட்சிகள் ஏதாவது இடத்துல வறுமைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இல்லை, ஏன்? வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பொருளாதாரத்தை அரிசி கொடுத்துட்டாங்க, சாப்பாடு இருக்குது, வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது, எல்லாமே முன்னேறி இருக்குது சாப்பாடு. அப்போ நீ இந்த பாலைவனத்தை காட்டுறனா நீ என்ன திமிரு பிடிச்ச ஆளாக இருப்ப? இந்த வறண்ட பூமியில் நீ மட்டும் எங்கே போய் கோடி கோடியாக சம்பாரிச்ச? நம்ம திரும்ப ஒரு கேள்வி கேட்போம். இந்த வறண்ட பூமியில் நீ மட்டும் எப்படி கோடி கோடியாக சம்பாரிச்ச? உனக்கு மட்டும் ஒரு படத்துக்கு எப்படி 150-200 கோடி வருது? நீ 200 கோடி சம்பாதிக்கிறனா அது எத்தனை பேருக்கு போய் சேர வேண்டிய காசு? நீ பெரியாரிசம் பேசுகிற, அம்பேத்கரிசம் பேசுகிற அப்படின்னா அவங்க சொன்ன தியரி படி நீ ஒருவனுக்கு மட்டுமே உங்க பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது வீக்கம் தானே. அதை நீ அப்போவே பிரித்து கொடுத்துருக்கணும்ல. இந்த வறண்ட பூமியை சுரண்டது நீ தானே, முதல் நீ ஒரு ஆள் தானே.
அப்போ அதை ஒத்துக்கணும்ல. நீ என்னமோ கலர் கோழி குஞ்சு மாதிரி இந்த உள்ளக்கு பறந்து வர மாதிரி இது எல்லாத்தையும் நீ தான் மாற்ற போறேன்னா என்ன பிளான் இருக்குது, என்ன திட்டம் இருக்குது, உன்னை எப்படி நம்புறது? இதுதான் இவர் தான் அந்த மண்ணுக்கு வந்து சொந்தக்காரரு, இவர் வந்து எல்லாத்தையும் மாற்ற போறாரு அப்படின்னு. இங்கே பிறந்த குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் மூலியமா பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கு. அவங்க கொடுக்குற திட்டங்களை மேம்படுத்துங்கன்ற கோரிக்கையை வைக்கிறதா நமக்கு சரியானதாக இருக்கும். இங்கே எதுவுமே இல்லைங்கிறது சரியானதாக இருக்காது, எல்லாத்தையும் ஒழிக்கணுங்கிறது சரியானதாக இருக்காது. அதுதான் விஜய் செய்கிறாரு. இதை பார்க்கும்போது நாங்கள் 30 எங்கள் வீட்டில் இலை விழுந்துருச்சுன்னா நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான்டா இருப்போம் அப்படின்னு ஆதவ் பேசுகிறாரு. வீட்டுக்குள்ளே இருந்து ஆயுத பூஜை கொண்டாடுவீங்களா? அப்போ 31வது நாள் இந்த மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? கூத்தடிக்கிற மாதிரி பாட்டை திரும்ப நம்ம கேட்போமா? எனக்கு தெரிஞ்சு இலை விழுந்த வீட்டில் ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல நிகழ்ச்சியும் நடக்காது. சீரியஸாகவே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க. இல்லை, அவங்க பிஸ்னஸ் தானே பார்க்குறாங்க. அதனால தான் 41 பேரை வந்து செத்ததை அவன் காட்சியாக வச்சிருக்கிறான். அதனால தான் வச்சிருக்கான். அதை ஓப்பனாக வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். எச் வினோத் இப்படி சரிந்து இப்படி ஒரு காட்சியை வைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, அதுக்கு அவரும் காரணமாக இருக்கும். ஆமாம், ஒரு இயக்குனரால் அந்த ஃபைட் கூட பண்ண முடியாதா? எனக்கு இது வேண்டாம், எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இதுக்கு முன்னாடி நல்ல படங்கள்லாம் கொடுத்துருந்தீங்கல்ல, பெரும் முதலாளிகளை எதிர்த்து ஒரு நல்ல படம்லாம் கொடுத்துருந்தீங்கல்ல பேங்க் ராபரியில். இப்போ நீங்கள் இதெல்லாம் தவிர்த்து இருந்திருக்கணும். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இடது சிந்தனை கருத்துக்கள்லாம் பார்த்து நானே ரொம்ப பூரிப்பாக இருந்தேன். இப்போ இந்த காட்சிகள் இங்கே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வும் கிடையாது. அப்படி கடந்து போக முடியாது. 41 மரணங்கள். இது அவங்களுமே அதை மறக்கக்கூடாத ஒரு சம்பவமாக தான் பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசால் நிகழ்த்தப்பட்ட விஷயமா கூட இன்னும் இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சலியாவது அவங்க ஏதாவது ஒன்று போட்டுட்டு போகணும். நீங்கள் விஜயகாந்த் இறந்துட்டார். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு 30-40 படம் வந்துருச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க. ஏன் விஜயோட பீஸ்ட் படத்துலேயே அவருக்கு அஞ்சலி செலுத்துவாங்க. திரையுலகத்தில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அப்போ இவ்வளோ 41 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா நீங்களும் அது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கணும்ல. இது ஒரு பாட்டு தானே, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பாட்டுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. அதுவும் நடந்து 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் இப்படி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய படம், உங்களுடைய பிஸ்னஸ், கடைசி படம்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே உங்கள் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் வைக்கப்படுது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், இது சினிமா ஷூட்டிங் தான், மனித சங்கிலி போட்டிருக்காங்க, உள்ள டைரக்டர் இருந்தார், 68 ட்ரோன் கேமராக்கள் வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காட்சியும் ட்ரோன் கேமராக்களால் எடுக்கப்பட்ட அந்த காட்சி சிஜி தான். அது அப்படி தான் அதில் வச்சுருக்குறாங்க. அப்போ அது எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்களே ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்க. இல்லை, அது சிஜி வந்து நம்மளே உருவாக்கிடலாம். அது ஃபோட்டோ எடுத்ததுக்கும் வீடியோ எடுத்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? வைக்கலாம், சரி, அது சிஜியாகவே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. இது சினிமாவாக, நாங்கள் சினிமாவை பார்த்துட்டு போங்கன்னு நான் ஏதாவது ஒன்று போட்டால் சினிமாவை பார்ப்பா அப்படின்லாம் சொல்கிறீங்களே. அப்போ நீ எதுக்கு சினிமாவில் உன்னோட அரசியல் ஸ்டாம்பை கொண்டு வந்த, உன்னோட அரசியல் சுற்றுப்பயணத்தை கொண்டு வந்தேன்னு நாங்கள் திரும்ப கேட்போம். இல்லை, அது குறிப்பாக வந்து ஒரு கொண்டாட்ட பாடல் மாதிரி இருக்குது, ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட் அந்த இமேஜஸ் போட்டிருக்காங்க, அதை கூட அவங்க கொண்டாட்ட மாதிரி எடுத்திருக்காங்க. கொண்டாட்ட மாதிரி தான் எடுத்திருக்காங்க. 41 மரணங்களை நீங்கள் கொண்டாட்ட மாதிரி எப்படி எடுப்பீங்க? 41 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த ஒரு சம்பவத்தை கொண்டாட்டத்தோட பாட்டில் போய் ஒரு பாட்டாக ஒரு பகுதியாக போய் எப்படி பாட்டில் வைக்க முடியும்னு கேட்குறேன். இது கொண்டாட்ட பாடல் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என்ஜாய் பண்ண வேண்டிய பாடல் தான். அறிவு எழுதியிருக்காரு, அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. ஓகே, நான் ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். 2 பேரும் எனக்கு பிடிக்கும். கொண்டாட்ட பாடலில் எதுக்கு ஒரு துக்க நடந்த ஒரு நிகழ்வை ஒரு காட்சியை இந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இந்த மைனூட் அரசியல் மக்கள்லாம் பார்ப்பாங்க, நிச்சயமாக பார்ப்பாங்க. எல்லாத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க முன்னாடிலாம் படத்துல வந்து டைரக்டர் வந்து டீகோடுக்கு பேக்ரவுண்ட்ல எதையாவது வைப்பாரு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்போலாம் அப்படி சாதாரணமாலாம் பண்ணவே முடியாது. எந்த படம் வந்தாலும் டீகோடு தான். அங்கே பாரு, இந்த அக்னி சட்டியே இங்கே வந்துச்சு அப்படின்னு கேஸ் போட்டு அந்த படத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, தெரியும்ல. நீங்கள் டீகோடுன்றதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது, எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் மக்கள் எப்படி சாதாரணமாக விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அந்த மண்ணில் தான் வச்சாங்க, நம்ம சொல்ல முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? டிஃபர்மேஷன் அப்படி தான் வைக்கிறோம். இந்த படம் ஷூட்டிங்காக எடுத்தது, இந்த சம்பவம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு வைக்கிறோம். அப்போனா அவங்களுக்கு ஒரு மனநிலை வேணும்ல, அதை நிராகரிக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும்ல. அதை நிராகரிக்க மாட்டோம், மாறா அது ஒரு நீங்கள் ட்ரோன் வைக்கல, சிஜிஆர் கூட வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோட்டோ கூட வச்சுருக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வச்சுருக்கீங்கல்ல, ஒரு கொண்டாட்ட பாடல், ஜாலியான பாடல், ஹீரோயினோட ஆடுற பாடல், கலர் பூசி எல்லாம் ஆடுற பாடல், இதெல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, இந்த கொண்டாட்ட பாடலை 41 குடும்பங்கள் இப்படி இன்றைக்கி எப்படி பார்க்கும்? தன்னுடைய வீட்டில் ஒருத்தரை இழந்த அந்த 41 குடும்பங்கள் இந்த கொண்டாட்ட பாடலை பார்த்து டான்ஸ் ஆடுமா? நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்போம்.
அதில் ஒரு காட்சி நீங்கள் இல்லை வைக்கிறீங்க. அதுதான் நீங்கள் கவனிச்ச அளவுக்கு எல்லாரும் கவனிப்பாங்க தான் நான் கேட்குறேன். கவனிப்பாங்க. ஒரு படத்தில் ஒரே ஒரு ஃபோன் சீன் தான். ஒரு இன்ஸ்பெக்டர் பேசும்போது பின்னாடி அக்னி சட்டி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கேஸ் போட்டு அந்த காட்சியவே நீக்கினாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். பரியேறும் பெருமாளில் செவர்களில் வால் போஸ்டரில் சில கட்சியோட பேர் இருக்கும், கொடி இருக்கும். எதுக்கு இந்த கொடி இங்கே வருதுன்னு கேட்பாங்க. சார்பட்டா பரம்பரை படத்தில் ஒரு பின்னாடி இருக்க டீகோடை வச்சே நம்மளால் நிறைய பேசியிருக்கிறோம். அது ஒரு காட்சியில் கடந்து போகிற ஒரு காட்சியில் ஒரு டீகோடு தான். நிச்சயமாக கவனிப்பாங்க, டீகோடை கவனிப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம் கவனிக்காமல் விட்டதெல்லாம். அந்த காலத்தில் கொட்டாம்பூச்சியில் வடிவேலு வாங்கி சாப்பிட்டதை எல்லோரும் நகைச்சுவை சிரித்தோம். ஆனால் அதை டீகோட் பண்ணி ஆர்ஜே பாலாஜி சொன்னதுக்கப்புறம் தான் அதை சிந்திக்கவே ஆரம்பித்தோம். அப்போ இப்போ நம்ம சிந்திக்கிறோம்ல, எல்லாத்தையும் டீகோட் பண்ணி சிந்திக்கிறோம்ல, அப்போ நம்ம அதுதான் கேட்குறோம். இந்த 41 பேர் இந்த பாட்டை பார்த்து டான்ஸ் ஆடுவானா சிரிப்பானா, அதுதான் கேட்குறோம். அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவனுடைய மனநிலேருந்து நீ இந்த பாட்டை இப்படி வெளியிடுவியா? வெளியிடும் போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த காட்சி அந்த இடத்துல வைக்கிறேன்னா அப்போ எல்லாரும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு அவன் உடஞ்சி போய் நிற்க மாட்டானா? இல்லை இந்த கொண்டாட்ட அணுகுமுறை தப்பாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எப்படி சிஎம் ஆகிற மாதிரியான ஒரு பாடல் நிச்சயமாக வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு மாதிரி நல்லா மோட்டிவேஷ்னலாக ஸ்பீச் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட வெளியிட்டிருக்கலாம். இவ்வளோ அவசரம்லாம் எதுவும் இல்லை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் இன்னும் நவம்பர் டிசம்பர் இருக்குது. அப்புறம் அடுத்த மாதம் கூட பொறுமையாக கூட விட்டுருக்கலாம். இன்றைக்கி விட வேண்டிய அவசியம் இருக்குது. ஹைப்புக்கு ஏற்றுறது, எல்லாத்தையும் தசை மாற்றுறது, விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கொண்டாட்ட பாடலாக மட்டுமே அது கடந்து போயிருந்தால் இவ்வளோ நேரம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு அலிகேஷனை அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதை சிஜி ஆமாம் ஆனால் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் என்ன மீட்பு தமிழ்நாட்டுக்கு வந்து மீட்க போகிறீங்க? வறண்ட பூமியாக தமிழ்நாடு. உங்கள் கட்சியில் இருக்கிற 2 கோடி பேர் நான் அடிச்சு விட்றியே, சும்மானா அடிச்சு விட்றியே. அந்த 2 கோடி பேரும் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக கொடுத்த நலத்திட்டங்கள் மூலிமா நாங்கள் எந்த பயனும் அடையலை அப்படின்னு அவனுங்களை எழுதி கொடுக்க சொல்லு பார்ப்போம். எந்த யார் வேணாலும் வரலாம் தானே, அது 2 பேர் தான் இருக்கணும். ஆனால் நீ வைக்கிற சார்ஜ் இருக்குல்ல, யார் வேணாலும் வரலாம். மன்சூர் அலிகான் வரலாம், கூல் சுரேஷ் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இது வறண்ட பூமி, இங்கே வந்து அது அதிகமாயிருச்சு இது அதிகமாயிருச்சு அப்படின்னு வைக்கிறீங்கல்ல, அதை நீ முதல்ல சொல்லவே இல்லைல்ல. ஜஸ்ட் அது ஒரு சிஜி தானே நடந்தது. தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாயிருச்சு அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி சுய விமர்சனமா சுய ஒழுக்கமா தான் நடித்த படங்களில் அவர் அதை திருத்தி இருந்திருக்கணும். நீ வந்து இப்போ அரசியலுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் டேரக்டர் சொன்னேன், நான் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னும் போது சில காட்சிகளை நீங்கள் தவிர்த்துருக்கணும்ல. விஜயகாந்த் அப்படி தானே தவிர்த்தாரு, அரசியலுக்கு வர சில பேர் அப்படி தான் தவிர்த்தாங்க. அப்போ நீங்களும் அப்படி தவிர்த்துருக்கணும்ல. கடைசி படத்தில் கூட த்ரிஷாவை 100 ஆம்பளைங்கள் நடுவில் ஆட விடுறீங்க. அது கேட்டால் அவன் கட்சியில் இருக்க ஒருத்தவன் சொல்கிறான், நடன கலைஞரை நீ கொச்சப்படுத்துகிற, பெண்கள் ஆடுறது முன்னேற்றங்கிறான். இப்படி நான் 100 ஆம்பளைங்கள் ஆடுறது பெண்கள் முன்னேற்றமாடா அப்படின்னா ஆமாம் முன்னேற்றம்ன்றான். ஸோ இவங்களாம் பேசியே புரிய வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சாட்சிபிட்லாம் தோற்று போயிடும். ஐயோ ஆளை விட்றா சாமின்னு ஓடிடும். அது அப்படியான ஆளுங்களாக இருக்காங்க நீங்கள். அப்போ இப்போ நீ சுய ஒழுக்கமாகவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இந்த கார் வாங்கினது கூட நான் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாரு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? சமூக நீதி பேசுகிற நீங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப நன்கொடை இல்லைப்பா, நீ அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ்ன்னு சொல்லி உனக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு. உயர்நீதிமன்றம் கொட்டுச்சு, நீ ஒழுங்காக டேக்ஸை கட்டுன்னுச்சு. டேக்ஸையே கட்டாத ஒரு அயோக்கிய பையன் தானே நீ. ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா? இந்த நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை கூட கட்டாத ஒரு குடிமகனே இல்லை, அதை கூட கட்டல, நீ ஊழல் பற்றி பேசலாமா? நான் சுய ஒழுக்கமாக நான் எப்படி இருக்கேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கேன், அதனால் நான் அரசியலுக்கு வர நான் புனிதமானவன்னு சொல்கிறது வேற. சுய வாழ்க்கையை கேடுகட்டத்தனமாக இருக்கும் போது நான் வந்தால் மாற்றுவேன்றது எப்படியானதாக இருக்கும்? சினிமாவில் நீங்கள் எத்தனை விஷயங்களை முறியடிச்சிருக்கீங்க, எத்தனை இதெல்லாம் முறியடிச்சிருக்கீங்க. லாஸ்ட்டாக ராஷ்மிகா கூட சினிமாவில் நடந்ததில் எல்லா தொழிலாளர்களும் 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு ஒரு போல்டான ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. நீங்கள் அப்படி எந்த பேச்சை பேசியிருக்கீங்க? சினிமாவில் நடக்கிறதுல கூட என்ன பேசியிருக்கீங்க? நீங்களாம் என்ன மீட்பர் எனக்குன்னு கேட்க தோணுது. இல்லை, இந்த ஒரு சாதாரண ஒரு சினிமா பாடலுக்கு இவ்வளோ விமர்சனம், இவ்வளோ அரசியல் பார்க்க வேண்டிய தேவை இருக்காங்க? பிரதீப் ரங்கநாதனுக்கு இப்படிலாம் பேச மாட்டோம், சிவகார்த்திகேயன் இப்படி பேச மாட்டோம். நாளைக்கு சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வராருன்னா பேசுவோம், பிரதீப் ரங்கநாதன் நாளைக்கு அரசியலுக்கு வராருன்னா பேசுவோம். விஜய்க்கு இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கெல்லாம் யாரும் பேசலை. விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுனால தான் பேசணும்.
இந்த லியோ படத்தில் விஜய் வந்து ஒரு தேனு ஒரு கெட்ட வார்த்தை பேசுவார்ல, அது பெரிய ஹைப் ஆகிடுச்சு, பெரிய கெட்ட வார்த்தையாகி அதுக்கப்புறம் அந்த சீனே எடுத்தாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளில் பல படங்கள் அதில் இருக்குது. வடச்சென்னையிலேயே கூட அந்த வார்த்தை சும்மா சரளமாக வரும். ஆனால் அந்த படத்துக்கு எதிர்ப்பு வரல, ஏன்னா அவங்க அங்கேருந்து அரசியலுக்கு வரல, அரசியல் நகர்வுன்றது அந்த இடத்துல இல்லை. ஆனால் இங்கே இருக்குன்னும் போது நீ சுய கட்டுப்பாடோட வா, சுய கட்டுப்பாடு, உனக்கு ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும், நீ என்ன இப்படி வர அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறோம்ல, அது இருக்க தான் செய்யும். நீ பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் என் மேலே மட்டும் வைக்கக்கூடாது, நீங்கள் நான் வரமோ மட்டும் எனக்கு சினிமாவை பாருங்கன்னா அப்போ எப்படி பார்க்க முடியும்? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி தோழர்.